எபிரேயர் 10:38-39. நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்றார். நாமோ கெட்டு போக பின்வாங்குறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். கவனிங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்துட்டீங்களா? நீங்க கடைசி வரை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்ட பிரசங்கம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து கிறிஸ்துவுக்குள்ள கிரியைகளிலே அசையாதவர்களாக உறுதிப்பட்டவர்களாக பெருகி கொண்டே இருக்கணும். அதாவது விசுவாசம் ஏறு வரிசையில இருக்கணும். என்ன வரிசையில இருக்கக்கூடாது? இறங்கு வரிசையில இருக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்றாங்க, ஞானஸ்தானம் எடுத்த காலத்துல நாங்க சர்ச்சில் வந்து டெய்லி அப்படியே ஆவியில நிரம்பி ஜெபிப்போம். இப்ப விளக்கு தண்டு அணைஞ்சு போச்சு. இப்ப நம்ம சபை விசுவாசிகளுக்கு விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்கு? இப்படியே இறங்கி 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 கடைசியில நரகம் வரைக்கும் போயிடும் போல தோணும். எதுவரை? ஆமா, சுவிசேஷத்தினால விசுவாசம் வெளிப்படுத்தப்படுது. இரண்டாவது நியாயப்பிரமாணத்தினால அல்ல, அவரிடத்தில் இணைவதனால் விசுவாசத்தினால நமக்கு ஒரு கிருபை கிடைக்குது. மூன்றாவது நல்ல கவனிங்க, ஆமா, விசுவாசம் வளர வளர ஆத்துமா ஈடேறும். சொல்லுங்க, என்ன ஈடேறும்? சொல்லுங்க. சரீரம் பலவீனப்பட்டு வயசாக ஆக ஆத்துமா பறக்க போகுது. ஆத்துமா அல்லேலூயா அல்லேலூயா. நாங்க திடீர்னு ஒரு நாள் மதுரைக்கு போயிட்டு இப்போ வந்தோமா, பார்த்தா திடீர்னு மதுரை ரிங் ரோட்ல அங்க இங்கே கூட்டமா ஆள் நின்றாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. யாராவது நின்றாதான் நம்மளும் நின்றுவோமே. ஏன்னா நம்ம பழக்கமே 10 பேர் எங்கேயாவது நின்றா நம்மளும் நிற்போம். அதோட நாங்களும் நின்றா பார்த்தா மதுரை ஏர்போர்ட்ல இருந்து ஃப்ளைட் ஒன்று மேலே கிளம்புது. அதை பார்க்கறதுக்கு நம்ம ஆளுங்க எல்லாம் என்ன வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க? கேமரா வச்சு நிற்கிறேன். அதுவும் ஒரு சாயங்காலம் 6 மணிக்கு லைட்லாம் போட்டு ஃப்ளைட்டு கிளம்ப அந்த ஃப்ளைட்டு ஓடி வர்ற அந்த ஏரியா ஃபுல்லாக லைட்டு போட்டிருக்க பார்க்க நல்லா இருந்துச்சு. அதோட நாங்களும் காரை நிப்பாட்டிட்டு நாங்களும் பார்த்தா அப்படியே கேமரா வச்சு எடுத்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா ஃப்ளைட் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி ஓடி வருது. சர்ன்னு மேலே பறந்துருச்சு. இது மாதிரி வயசாகி இருக்கிற விசுவாசிகளுடைய விசுவாசம் திடீர்னு பறந்து ஆண்டவர்கிட்ட போயிடும். அல்லேலூயா. இந்த வயசாகும்போது பணம் பித்து பிடிச்சவங்களாவோ மண் ஆசை, சிலருக்கெல்லாம் கொஞ்சம் தங்கத்தை கரைச்சி ஊத்துனா தான் என்ன போகும்? அது நரகத்துக்கு தான் போகும் உறுதியா. நம்ம ஆளுக்கு தெரியும், அந்த அம்மாவுக்கு தங்கம் மேலே ஆசை, கொஞ்சம் கரைச்சி ஊத்து. சிலதுக்கு பாலை கரைச்சி ஊற்றுவாங்க. இங்க என்ன சொல்லியிருக்கு? ஆத்துமா ஈடேறி பறக்க போகுது. ஆத்துமா ஈடேற்றோம். பாஸ்டர் காப்பாற்ற முடியாது. நீங்கள் ரொம்ப உயிருக்குறா நேசிச்சு மாதம் 10,000 அனுப்பின பாஸ்டர் நீங்கள் வியாதியாக இருக்கிறோன்னு சொன்னோன்னா அவர் சொல்லுவார், கலிஃபோர்னியாவில் மீட்டிங்கில் இருக்கேன் பாரு. என்ன பாஸ்டர், நான் வியாதியாக இருக்கேன், சாவ போகிறேன், மாதம் உங்கள் ஊழியத்துக்காக அனுப்புனேன், நீங்கள் கலிஃபோர்னியாவில் இருக்கேன்றீங்க. நீ அவர்தானே விசுவாசிச்ச? இப்போ விசுவாசம் கேட்கறதுனால வருது. அதன் மூலம் நம்ம பிழைக்க முடியும். விசுவாசம் தேவனோட இணைந்து ஆவியின் பிரமாணத்தில் கட்டப்படுறதுனால வருது. மூணாவது பின்வாங்கி போகாம நம்மளை காத்து கொள்றதுனால நம்ம ஆத்துமா விசுவாசத்தினால பரலோகம் வரைக்கும் பறக்க போகுது. அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், இப்ப நான் சொல்றேன்ல, ரோமர் முதல் நிலை, கலாத்தியர் 2ஆம் நிலை, எபிரேயர் கடைநிலை. சரியா? தொடக்க நிலையில கேட்டு கேட்டு விசுவாசத்துல வளரணும். 2வது நிலையில தவறு செஞ்சாலும் அப்பாடு வந்து கட்டி பிடிச்சுக்கிறணும். 3வது நிலையில பறந்து அப்பாட்ட போயிடணும். கை தட்டுக்கிறேன். அல்லேலூயா. மொத்தமா இயேசுதான் எல்லாமே. மொத்தமா அவர் மேல இருக்க விசுவாசம் தான் உங்களை காப்பாற்றும். அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள தொடங்குறது யார் தெரியுமா? பாஸ்டரோ இல்லை யாரோ வந்து உங்களுக்கு வசனத்தை சொல்லுவாங்க. ஆனால் விசுவாசம் எப்படி உங்களுக்கு வரும் தெரியுமா? எபிரேயர் 12:1 போட்டிருக்கு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை. அப்ப இங்கே நான் சர்ச்சுக்கு வந்தேன், எங்கள் அக்கா சர்ச்சுக்கு வந்தாங்க, நானும் வந்தேன், எங்கள் அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க, நானும் வந்தேன். இல்லை, உனக்குள்ள விசுவாசத்தை துவக்கினது அவர். அந்த விசுவாசம் பிழைக்க பண்றதுக்கு இன்னும் வசனத்தை கேட்கணும். அந்த விசுவாசத்தை பிழைக்க பண்றதுக்கு அவரோட நெருங்கணும்.
இதிலிருந்து ஒண்ணு மட்டும் சொல்றேன், எது உங்களை கடவுளை விட்டு பிரிக்குதோ அது பேர் அவிசுவாசம், அது பேர் பாவம். புதுசா வேலைக்கு போயிருக்கேன் பிரதர், அதனால கொஞ்சம் ஆண்டவர் மேல இருக்க நம்பிக்கையில குறைஞ்சிட்டேன். புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்தா 24 மணி நேரம் போன்ல இருக்கேன், ஆண்டவர் மேல விசுவாசம் காப்பாத்துவானா? காப்பாற்றுவானா? அவனால என்ன செய்ய முடியும்? உங்களை எனக்கு தெரிஞ்சு யாருமே காப்பாற்ற முடியாது. இயேசுதான் 2 பேரையும் காப்பாற்றணும். எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து உங்களுக்கு ஒன்று புரிய வைக்கிறேன். இயேசுவின் வசனத்தை அதிகமா கேட்டு அவருக்குள்ளே போங்க. என்ன உலகத்துல காரியம் வந்தாலும் இந்த வேலை செய்யறதுனால படைச்சிக்கலாமா, இங்க போறதுனால அது சாபத்தை தான் உண்டாக்கும். இந்த பூமிக்குள்ள சாபம் தான். இந்த உலகத்துல சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமா மாத்தணும்னா இயேசுவோட இணையணும், அவர் மேல விசுவாசம் ஆகணும். அது கொஞ்சத்தை கூட நிறைவா மாத்தோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 10,000 10,500 தான் சம்பளம். திருமணம் ஆகும்போது 12,000 நினைக்கிறேன், 12 13. அதில் ஒரு 1,300 தசம பாகம் கொடுத்தா போயிடும், 4,000 வாடகை போயிடும். இந்த காசுக்குள்ள நாங்கள் நிறைவாக வாழ்ந்தோம். ஒன்றும் பெருசாக எங்களுக்கு இது திருப்தி இல்லாத தன்மை இல்லை, ரொம்ப சூப்பராக வாழ்ந்தோம். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆமாம், ஆண்டவர் இருந்தார்னா ஸ்தோத்திரம் பண்ணி அவரோட இருந்தோன்னா 1 லட்சம் 2 லட்சம் வச்சுருக்கவனுக்குள்ளேயும் சண்டை சச்சரவு அமைதியின்மை நிம்மதி இல்லாது. ஆண்டவரோட நெருங்க 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 அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை சாந்தம் தயவு நற்குணம் இச்சை அடக்கம் கர்த்தர் நமக்கு தந்து அவரே நமக்குள்ள இருக்கிறாரு. அதனால முதல் நிலை கேட்கிறது, 2வது நிலை நெருங்கிறது, 3வது நிலை பறக்கிறது. அல்லேலூயா. புரிஞ்சிச்சா? எல்லாரும் சொல்லுங்க, கேட்கணும், நெருங்கணும், பறக்கணும். எப்படி நாங்க கேமரா வச்சுட்டு ஃப்ளைட்டை போட்டோ எடுத்து என் மொபைலில் வச்சிருக்கேன், வீடியோ எடுத்தனோ தூதர்கள் பார்ப்பாங்க, அடுத்து ஒரு ஆத்மா பறக்க போகுது, பறந்து இளைப்பாற போகுது, ஆண்டோட்ட போகுது. இப்போ பறக்க வேணாம், இப்போ நெருங்குங்க. அல்லேலூயா. அதனால விசுவாசம் கேட்க வைக்கும். இங்கே இருக்கிற எத்தனை விசுவாசிங்க சொல்றீங்க, நாங்கள் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும்தான் வசனம் கேட்போம், பைபிள் திறக்க மாட்டோம், ஃபோனில் இருக்கோம், பைபிளை திறந்து தியானித்து அவரோட நெருங்கிறது இல்லை. இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்தில் எத்தனை பேர் தீர்மானிக்கிறோம், நாங்கள் வேதத்தை திறந்து படிக்கிற அனுபவம் இல்லை, நாங்கள் அப்படிப்பட்ட பிழைப்பில் வளரலைன்னா இன்னைக்கு தடுமாறியாவது வசனத்தை படிக்க ஆரம்பிக்கும். டிவியில் பிரசங்கம் கேளுன்னு நான் சொல்ல மாட்டேன், நல்ல சத்தியங்கள் இருந்தால் எடுத்துக்கிறங்க. எனக்கு தெரிஞ்சது வேதத்தை நல்லா நேசி. 2வது எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவரோட நெருங்குங்க. 3வது ஆத்துமா ஈடேறதுக்கு ஏன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடைசி காலம் இருக்குது பார்த்தீங்களா, கடைசி காலம், அந்த வியாதியை முதிர் வயது காலம், அம்மா அப்பா இவங்களாம் இருப்பாங்கள்ல. நீங்கள் பொம்பளை பிள்ளைங்கன்னா அம்மா அப்பா ரொம்ப நேசிப்பீங்கல்ல, எவ்வளோ காலம் கூட இருப்பீங்க? எவ்வளோ காலம்? உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்து, அம்மா முடியலையா படுத்துக்க, நீங்கள் படுத்துக்கன்னு சொல்லிட்டு போய் உங்கள் வேலை பார்ப்பீங்க. இங்கே அவங்க எப்படி பரலோகம் போகிறதுக்கு முன்னேற முடியும்னா அந்த நேரத்தில் அவங்க யாரோட தான் இருக்கணும்? இப்போ பழக்கிக்கிறங்க, நமக்கு ஒரு நண்பன் அவர் மட்டும்தான், இப்போவே இணைஞ்சிக்கிறங்க. அப்போ தான் பறக்க முடியும், அப்போ தான் மறுமைக்கு அடுத்த தரிசனம் கிடைக்கும், சொப்பனம் கிடைக்கும், பரலோக தரிசனங்கள் கிடைக்கும், பரலோகம் போகிறோங்கிற நம்பிக்கை கிடைக்கும். இல்லைன்னா வயசானவங்களுடைய நிலைமை பரிதாபமாயிரும், ரொம்ப மோசமாயிரும். அவ கிறிஸ்தவ வாழ்க்கையில இதைத்தான் மார்ட்டின் லூதர் கிங் ஒரே வார்த்தையில சொன்னார், விசுவாசத்தினால நீதிமான். நான் எப்படிப்பட்ட தவறுடையவனா இருந்தாலும் அவருடைய ரத்தம் என்ன மன்னிக்கும், நான் சாபமுடையவன் அல்ல. ஆமா, மார்ட்டின் லூதர் கிங் வெளியே 95 குறைபாடுகளை ஒட்டுனப்ப பிசாசு சொன்னானா, மார்ட்டின் லூதர் கிங் சபையில இவ்வளவு குறைவு இருக்குன்னு சொல்லி நீ ஒட்டுனில, நீ எவ்வளவு மோசமான ஆள் தெரியுமா, உன் வாலிபம் எவ்வளவு மோசமான ஆள் தெரியுமா, நீ எவ்வளவு பாவம் செஞ்சிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை பிரத்யட்சமா பிசாசு கொண்டு வந்து காட்டுறான். காலையில டேபிளில் உட்கார்ந்து இருக்கும்போது அப்படியே எடுத்துட்டு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, இயேசு என்னை பாவத்தை மன்னித்தவுடைய இரத்தத்தினால் கழுவி என்னை ஆசீர்வாதமாய் மாற்றி விட்டாரு. பாத்தீங்களா? இன்னைக்கு உங்கள்ட்ட உண்மையா சொல்லுங்க, நீங்க இயேசுவுக்காக செயல்படுற நினைக்கிற நேரத்துல பிசாசு உங்க 15 வயசுல செஞ்ச பாவம், உங்க 18 வயசுல செஞ்ச பாவத்தை எடுத்துட்டு வந்து என்னமோ இயேசு முத்து குளிச்சு கடலுக்கு அடியில உங்க பாவத்தை எடுத்துட்டு வந்து உங்களை காட்டுற மாதிரி காம்பானே. ஆனா நீங்க செஞ்ச பாவத்தை ஃபைல கிழிச்சு போட்டு கொளுத்தி
அதெல்லாம் மறந்து அதை மன்னிக்கிற தேவன் நம்முடைய தேவனே. அல்லேலூயா. அதனால இன்னும் நிறைய பேர் இயேசுவை தூத்துக்குடி கடல்ல முத்து குளிக்கிறவரா தான் வச்சிருக்காங்க. டெய்லி 15 வயசுல நான் அப்படி பண்ணிட்டேன், நான் 20 வயசுல அப்படி பண்ணிட்டேன். நீ இயேசுவோட நெருங்கி உண்மையா வந்துட்டீங்கன்னா எல்லா பாவத்தையும் அவர் அழிச்சிட்டாரு, எல்லா பாவத்தையும் அவர் மன்னிச்சிட்டாரு. அவர் மன்னிச்சிட்டாரு விசுவாசிச்சு முன்னேறி போங்க. பின்ன ஏன் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அது வேணாம். அதனால இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்ல போறோம், நான் விசுவாசிக்க போறேன், அதிகமா தேவனை விசுவாசிச்சு நெருங்க போறேன், விசுவாசித்து அவரை அன்பு கூற போறேன். அவர் தான் எனக்கு எல்லாம், அவரை நான் நேசிக்க போறேன், அவரோடு நெருங்க போறேன். எல்லா சாபத்தையும் கர்த்தர் நீக்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய ஆத்துமா ஈடேறும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா என்ன செய்யும்? ஈடேறும். சரீரம் பலவீனப்பட்டு சிலர்லாம் பார்த்தா மரணத்துல நேரத்துல ஜெயசாண்டிக்கா இருந்தவங்க இப்படி மாறிடுற. ஏன்னா அந்த உடம்பு அப்படியே உருகி ஆனா ஆளுதான் அப்படி ஆத்துமா வலிமையா இருக்கும், அது இயேசுவோட இருக்கும். அதனால இந்த உடம்பு என்ன ஆனாலும் பயப்படாதீங்க, ஆத்துமா இருக்கு. அந்த ஆத்துமா ஈடேறிப்போ நான் மரித்த பரிசுத்தவான்களை எல்லாம் அப்படித்தான் பார்ப்போம்.